வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப எமோஷனலான, அதே சமயம் ஆழமான ஒரு ஆன்மீக பயணம். வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு போய் இனி எதுவுமே இல்லைன்னு நினைச்சு நின்ன ஒருத்தருக்கு எப்படி ஒரு எதிர்பாராத வழிகாட்டுதல் கிடைச்சுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். இது திருவண்ணாமலையில நடந்த சுந்தரம் அப்படிங்கிறவரோட கதை. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரே நிமிஷத்துல உங்ககிட்ட இருந்த எல்லாமே உங்கள விட்டு போயிட்டதா நீங்க எப்பதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு மலை உச்சியில நின்னுகிட்டு கீழ இருக்கிற பாதாளத்த பார்த்து அவ்ளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிற அந்த ஆழமான விரக்திய நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? அந்த ஒரு மனநிலை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம கதையோட நாயகன் சுந்தரத்தோட அப்போதைய நிலைமை அதுதான். அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உடம்ப உறையிற அளவுக்கு கொட்டுற மழை, திருவண்ணாமலையில யாருமே இல்லாத ஒரு இருட்டான மலை விளிம்பு. 20 வருஷமா அவங்க குடும்பம் கட்டி காத்த அந்த பாரம்பரியம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த மலையில இருந்து குதிச்சு தான் உயிரை விட்டுடலான்னு முடிவோட நிக்கிறான் சுந்தரம். ஆனா அவனுக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? அப்படி என்னதான் நடந்துச்சு? இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா நம்ம ஒரு 3 மாசம் பின்னாடி போகணும். 2 அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல இருந்த ஒரு பெரிய முரண்பாட்டை நாம புரிஞ்சுக்கணும். சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா அவங்க நடத்திட்டு வந்த அந்த கடை வெறும் வியாபாரம் இல்ல, அது மக்களோட நம்பிக்கை, அவங்க ஊரோட அடையாளம். ஆனா அவனோட தம்பி சங்கரோட பார்வையே வேற. டெல்லியில எம்பிஏ படிச்ச அவனுக்கு அது லாபம் தராத ஒரு பழைய சொத்து, அவ்வளவுதான். அதை இடிச்சிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டணும், அது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம். இது வெறும் அண்ணன் தம்பி சண்டை இல்லைங்க, 2 வேற வேற மனநிலையோட மோதல். அடுத்தடுத்த சுந்தரத்தோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஷங்கர் அந்த சூப்பர் மார்க்கெட் ஐடியாவை கொண்டு வர்றான். சுந்தரம் அதுக்கு ஒத்துக்கல. அந்த நேரத்துல திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சர்ஜரிக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அந்த எமர்ஜென்சிய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஷங்கர் கடையை அடமான வைக்கிறதா போய் சொல்லி கடையோட மொத்த உரிமையும் தன் பேருக்கு மாத்திர பத்திரங்கள்ல சுந்தரத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறான். என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் அவங்க அம்மா மனசு உடைஞ்சு அடுத்த 2 மாசத்துல இறந்து போயிடுறாங்க. எவ்ளோ துயரமான ஒரு விஷயங்களோட தொடர்ச்சி இது. ஏமாற்றப்பட்டது உணர்ந்து சுந்தரம் தன் தம்பிய தேடி போறான். ஆனா ஷங்கர் அவனை பார்க்கவே இல்ல. அப்படியே சிங்கப்பூருக்கு பறந்துட்டான். போன்ல கேட்டப்போ அவன் சொன்ன ஒரு பதில் தான் அவனோட அந்த ஈரமில்லாத குணத்தை காட்டுது. அம்மாவுடைய ஹாஸ்பிடல் பில்ல நான் கட்டிட்டேன், அதுதான் உனக்கு சேர வேண்டிய குடும்ப சொத்தோட பங்கு, அதோட எல்லாம் முடிஞ்சது. எவ்வளவு ஈவு இரக்கமே இல்லாத வார்த்தைகள் இது. இந்த வார்த்தைகள் தான் சுந்தரத்தோட மனச முழுசா சுக்கு நூறா உடைச்சு போட்டுச்சு. ஆனா அந்த அம்மாவோட கடைசி ஆசை என்னவா இருந்துச்சு தெரியுமா? என் 2 பசங்களும் அந்த கடையில பழையபடி சிரிச்சுக்கிட்டு ஒன்னா நிக்கிறத நான் பார்க்கணும். அந்த அம்மாவோட உசுரை எடுத்தது ஹார்ட் அட்டாக் இல்லங்க, தன் குடும்பம் இப்படி பிரிஞ்சு போச்சுங்கிற அந்த வேதனை தான். இதை நினைச்சு நினைச்சு அந்த குற்ற உணர்ச்சியும் வேதனையும் தான் சுந்தரத்தை அந்த இருட்டோட விளிம்புக்கே தள்ளிடுச்சு. சரி, இப்போ கடையை இடிக்கிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங். காலியான அந்த கடையில சுந்தரம் தனியா நிக்கிறான். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. எங்கிருந்தோ வந்த ஒரு கருப்பு நாய் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. சுந்தரம் தன் பாக்கெட்ல இருந்த கடைசி பிஸ்கெட்டை அதுக்கு நீட்டுறான். ஆனா அந்த நாய் உணவை பார்க்கவே இல்ல. மாறா சுந்தரத்தோட கண்களை, அவனோட ஆன்மாவ ஊடுருவி பாக்குற மாதிரி ஆழமா பார்த்துட்டு அந்த பிஸ்கெட்டை வேணான்னு திருப்பிட்டு போகுது. இது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறது சுந்தரத்துக்கு அப்பவே லைட்டா புரிஞ்சது. இப்போ மறுபடியும் அந்த மலையோட விளிம்புக்கே வருவோம். குற்ற மழை, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு கதறிக்கிட்டு நிக்கிறான் சுந்தரம். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மின்னல் வெட்டுது. அப்படியே கீழே விழும்போதே ஈர மண்ணுல சுந்தரத்தோட கை ஏதோ ஒரு அபூர்வமான பொருள் மேல படுது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யாருமே இல்லாத அந்த இருட்டான மலையில, அந்த மழையில அவனுக்கு கிடைச்ச அந்த பொருள்தான். அது சாதாரண பொருளே இல்லங்க. அது 14 முகம் கொண்ட ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சதுர்முக ருத்ராட்சம். ஆன்மீக நம்பிக்கைகள் படி பாத்தீங்கன்னா இது சிவபெருமானோட நேரடி ஆசிர்வாதம்னு சொல்வாங்க. வாழ்க்கையில ரொம்ப ஆழமான துயரத்துல தவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இறைவனோட அருளாலே இது கிடைக்கும்னு நம்பப்படுது. அந்த கடுமையான புயல்ல அவனுக்கு கிடைச்ச முதல் பாசிட்டிவான தெய்வீகமான அறிகுறி இதுதான். அந்த ருத்ராட்சத்தை அவன் கையில எடுத்த அடுத்த செகண்ட் கடையில அவனோட பிஸ்கெட்ட வேணான்னு போன அதே கருப்பு நாய் மறுபடியும் அந்த கொற்ற மழையில அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. சுந்தரம் மறுபடியும் சாப்பாடு கொடுக்க பாக்குறான். ஆனா அது எதையும் சாப்பிடாம என் பின்னாடியே வான்னு சொல்ற மாதிரி திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. அந்த நாயோட பேரு காலா. எந்த நம்பிக்கையுமே இல்லாம நின்ன சுந்தரத்துக்குள்ள அந்த நாய் ஒரு புது பலத்தை கொடுக்குது. அப்படியே விடியல் ஆரம்பிக்கிற நேரத்துல அவன் அந்த நாய்க்கு பின்னாடியே மழையில நடந்து போறான்.
இப்போ அந்த காலா நாய் அவனை எங்க கூட்டிட்டு போச்சு தெரியுமா? அப்படியே ஒரு மேஜிக்கலான ஃபீலிங். மலையோட இருட்டுல இருந்து காலையில அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட பிரகாரத்துக்குள்ள நுழையும்போது சுந்தரத்தை வரவேற்ற அந்த வாசனைகளை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. சந்தன காப்போட மனம், ஊதுபத்தியோட வாசனை, சமையலறையிலேருந்து வர்ற சூடான சாம்பார், அப்புறம் தூசமான நெய்யோட மனம், இதெல்லாம் அவன் சின்ன வயசுல அப்பாவோட கோவிலுக்கு வந்த ஞாபகங்களை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. காலா நேரா அவனை கோவிலோட பிரசாத சமையலறைக்குள்ள கூட்டிட்டு போகுது. உள்ள போனா ஒரே கலேபரம். காலா எந்த தயக்கமும் இல்லாம சமையலறைக்குள்ள போய் ஒரு வாழை எல்லைக்கு பக்கத்துல ரொம்ப மரியாதையா உட்காருது. இத பார்த்த ரங்கன்கிற புது வேலையாள், இது பிரசாத சமையலறை, தெருநாய்க்கு இங்க என்ன வேலைன்னு கோபப்பட்டு ஒரு கம்பை எடுத்து அடிக்க பாயறான். சமையலறையே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்போ நிறுத்து அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரமான குரலோட ஒரு வயசான பூசாரி அவனை தடுத்து நிறுத்துறாரு. அந்த வயசான பூசாரி ஏன் அந்த நாயை அப்படி பாதுகாத்தாருன்னு உங்களுக்கு தோணலாம். அதை தெரிஞ்சுக்கணும்னா சித்தர்னா யாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். சித்தர் அப்படிங்கிறவங்க சாதாரண மனுஷங்க கிடையாதுங்க. அவங்க ஞானம் பெற்றவங்க. இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதற்காகவும் கஷ்டப்படுற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டணுங்கிறதற்காகவும் அவங்க எந்த உருவத்துல வேணாலும் வருவாங்க. அது ஒரு விலங்கோடு உருவமா கூட இருக்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நடந்த விஷயத்த நம்ம முழுசா ஃபீல் பண்ண முடியும். அந்த முதிய பூசாரி அங்க இருந்தவங்களுக்கு புல்லரிக்க விக்கிற ஒரு கதைய சொல்றாரு. ரமண மகரிஷி காலத்துல நடந்த கதை இது. ஆசிரமத்துல இருந்த ஒரு நாய் பகவானோட இலையில மட்டும்தான் சாப்பிடுமா. ஒரு நாள் ஒரு பக்தர் கோவப்பட்டு அந்த நாயை ரொம்ப மோசமா திட்டிட்டாரு. அடுத்த நிமிஷமே அந்த நாய் எந்த சத்தமும் இல்லாம நேரா போய் ஆசிரம கிணத்துல குதிச்சு உசுர விட்டுருச்சு. அப்போதான் ரமண மகரிஷி சொன்னாராம், அது வெறும் நாய் இல்லப்பா, அது என்னோட இருக்க வந்த ஒரு சித்தருன்னு. இந்த கதையை கேட்டதும் சுந்தரத்துக்கு அப்படியே ஷாக். ஏன்னா காலா நாயும் வேற யாரு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே இல்ல. சுந்தரத்தோட முகத்துல இருந்த அந்த குழப்பத்தை பார்த்து அங்கிருந்த வயசான பூக்காரி அம்மா சொல்றாங்க, எப்போதெல்லாம் ஒரு உசுறு தாங்க முடியாத வலியோட இந்த மலைக்கு வருதோ அப்போதெல்லாம் இந்த காலா வருவான். அவன் எங்கிருந்து வர்றான்னு யாருக்கும் தெரியாது, ஆனா அந்த உசுருக்கு வழிகாட்ட அவன் கண்டிப்பா வருவான்னு. இப்போ சுந்தரத்துக்கு எல்லாமே பளிச்சுன்னு புரியுது. அந்த நாய் சாப்பாட்டுக்காக வரல, வழி தவறி போன ஒரு உசுரை காப்பாட்டதான் வந்திருக்குன்னு. சரியா அந்த நேரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. சமையலறை சூப்பர்வைசர் முத்துகிருஷ்ணன் ரொம்ப பழமையான ஒரு கணக்கு நோட்டை கையில வச்சுக்கிட்டு கவலையா நிக்கிறாரு. இத்தனை வருஷமா கோவில் பிரசாத கணக்குகளை பாத்துக்கிட்டு இருந்தவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ அந்த பொறுப்புக்கு ரொம்ப நேர்மையான நம்பகமான ஒரு கணக்காளர் அர்ஜென்ட்டா தேவைப்படுறாரு. நினைச்சு பாருங்க, 20 வருஷமா சுந்தரம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன? அதே கணக்கு வழக்கு தானே? இது என்ன சும்மா சாதாரண கோயின்சிடென்ஸ் நினைக்கிறீங்களா? சின்ன வயசுல சுந்தரம் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான், அப்பா நானும் கோவில் சமையலறைக்கு போய் சேவை செய்யட்டுமான்னு. அப்பா அவனோட அப்பா சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிவனுக்கு சேவை செய்யறது ஒரு பெரிய பாக்கியம்பா. நீ செய்யற நல்ல காரியங்கள் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ணாமலையார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பல வருஷங்களுக்கு பிறகு அவங்க அப்பாவோட அந்த வார்த்தைகள் இப்ப அவன் கண் முன்னாடி நிஜமாயிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சுந்தரம் அந்த வேலைய முழு மனசோட ஏத்துக்கிறான். அவனுக்கு கிடைச்ச அந்த 14 முக ருத்ராட்சத்தை தன் கழுத்துல மாட்டிக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சிடுச்சு. தன் தம்பி செஞ்ச அந்த துரோகம் அவனோட வாழ்க்கைய அழிக்கல, மாறா அவனோட உண்மையான ஆன்மீக பாதையை நோக்கி அவனோட வாழ்க்கைய சரியா திருப்பி விட்டுருக்கு. இந்த நிகழ்வு எவ்ளோ ஒரு நெகிழ்ச்சியான முடிவை நமக்கு தருது பாருங்க. சுந்தரம் திரும்பி பார்க்கும்போது அங்க காலானா இல்ல. தேங்கி நின்ன மழை தண்ணியில அந்த நாயோட காலடி தடம் மட்டும்தான் மெதுவா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே தூரத்துல மலையோட சரிவுல பார்த்தா காலா ஏற்கனவே வழிதவறி வந்த வேறொருத்தருக்கு பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த தெய்வீக கருணைங்கிறது ஒருபோதும் முடிவடையாத ஒரு தொடர்கதை. அது உதவி தேவைப்படுற அடுத்த உசுரை தேடி தன்னோட பயணத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். சுந்தரத்தோட வாழ்க்கையில காலா அப்படிங்கிற நாய் வடிவுல வந்த மாதிரி உங்க வாழ்க்கையோட ரொம்ப இருண்ட காலத்துல முகம் தெரியாத ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு வழிகாட்ட ஒரு தெய்வீக சக்தி உங்க பக்கத்துல நடந்ததா நீங்க எப்போதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருந்தா அதை தயங்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஆழமான கதையை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்த பதிவுல பார்க்கலாம்.